ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டிசேபிலிட்டி. ரைட்டிங் ஃபார் த மார்ஜினலைஸ்டு ஒரு கீ கான்செப்டாக இருக்குது. இது டிசபிலிட்டினா ஒரு சில பர்சன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு சில ஆக்டிவிட்டி பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது அவங்களுக்கு ஈஸியாக அமையாது. அதுதான் டிசபிலிட்டி சொல்கிறாங்க. இன்னும் நிறையா நம்ம டிசபிலிட்டி பார்க்கலாம். நம்மளுக்கு உடம்பு சரியாமல் இல்லை சர்டன் டைமில் நமக்கு ஆக்சிடெண்ட் ஆகி நமக்கு சிலருக்கு வீல் சேரில் போகிற மாதிரி நம்ம நிறைய பார்த்துக்கோம்ல, அவங்களையும் நம்ம டிசபிலிட்டியாக நம்ம சொல்லலாம். டிசபிலிட்டிக்கு ஈக்குவட்டபிள் ஆசஸ் வித்தின் சொசைட்டியில் ஈக்குவலாக நம்மளுக்கு ஒரு ஆசஸ் கொடுக்கணுன்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு டிசபிலிட்டி டெவலப்மெண்ட் பண்ணணும். இன்டெலிஜென்ட் மென்டல் ஃபிசிக்கலாகவும் இருக்கணும். சென்சாரி இல்லை கம்பனிஷனாக மல்டிபிள் ஃபேக்டர்ஸ், நிறைய ஃபேக்டர்ஸ் டிசபிலிட்டிஸ்க்கு நம்ம கொடுக்கணும் அப்படி சொல்கிறாங்க. டிசபிலிட்டி கேன் பி ப்ரெசன்ட் ஃப்ரம் பர்த்லேருந்தே சில டிசபிலிட்டியாக இருப்பாங்க. இல்லைன்னா சில குறிப்பிட்ட நேரத்தில் இந்த ஆக்சிடெண்ட் மூலமாக அப்படி கூட அவங்க டிசபிலிட்டியாக மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. டிசபிலிட்டினா ஃபிசிக்கல், மென்டல், கான்ஜினிட்டி ஆர் டெவலப்மெண்டல் கண்டிஷன் தட் இம்பேர்ஸ். அதான் ஃபிசிக்கலாகவோ இல்லை மென்டலாகவோ அவங்க டிசபிலிட்டியாக இருப்பாங்க. அவங்கள டெவலப் பண்ணி க்யூர் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பர்சன் ஏபிள் டு என்கேஜ் இன் எ சர்டன் டாஸ்க். குறிப்பிட்ட டாஸ்கில் தான் அவங்களோட என்கேஜாக இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சி அதை அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும். டிசபிலிட்டி ஒரு லாங் டேர்ம் ஃபிசிக்கல் ஆர் மென்டல் ப்ராசஸாக தான் இருக்கும். லாங் டேர்மாகவும் இருக்கும், ஷார்ட் டேர்மாகவும் இருக்கும். இது 2 மெயின் மாடல்ஸ் இருக்குது. ஒன்று மெடிக்கல் மாடல், இன்னொன்று சோஷியல் மாடல். மெடிக்கல் மாடல்னால் நம்ம எல்லா விஷயத்துக்குமே இப்போ தலைவலியாக இருந்தாலும் சரி, இப்போ நம்மளுக்கு ரொம்ப உடம்புக்கு வீக்காக இருக்கோன்னாலும் சரி, எதெல்லாம் நம்மளால் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்க முடியுதோ அதெல்லாம் மெடிக்கல் மாடலாக சொல்கிறாங்க. சோஷியல் மாடல்னால் சொசைட்டி இப்போ சில பேர் இருக்காங்க, ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு டிசபிலிட்டி ஆகிட்டு, ஆனால் அவங்கள என்கரேஜ் பண்ண மாட்டேக்காங்க. நீ இந்த மாதிரி பண்ணி அப்படின்ட்டு என்கரேஜும் பண்ண மாட்டேக்காங்க. அவங்கள சில விஷயத்தில் என்ஜாய் பண்ணவும் அலோவ் பண்ண மாட்டேக்காங்க. அவங்க ஒரு லிமிட்டேஷனில் தான் இருப்பாங்க. அதான் சொசைட்டி மாடல். இப்போ நம்ம மெடிக்கல் மாடல் எடுத்துட்டோன்னா அதில் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட். இப்போ கொரோனா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த கொரோனா எப்படி க்யூர் பண்ணணுன்ட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்களா, அதையும் மெடிக்கல் மாடலாக நம்ம சொல்லலாம். அந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எப்படி நம்ம க்யூர் பண்ணலாம், அவங்கள எப்படி இந்த பொசிஷன் அவங்கள டிசபிலிட்டியிலேருந்து நார்மல் ஹியூமனாக எப்படி மாற்றுறது, அதை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான மெடிசின் அவங்க எடுக்கிறது. அவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா ரூட் ஆஃப் காசஸ் ஆஃப் டிசபிலிட்டி. ஒரு பர்சன் எதனால டிசபிலிட்டியாக ஆனாங்க அந்த கண்டுபிடிச்சி அதோட ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதுதான் அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் ஆகும். அதுக்கப்புறம் சொசைட்டி கிரியேட்டட் லிமிட்டேஷன் ஆன் இண்டிவிஜுவல். அந்த சில சோசியத்தையும் சில லிமிட்டேஷன் வச்சுப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மெடிக்கல் மாடல் எப்படி டிசபிலிட்டிஸ் எந்த மாதிரி டைரக்டாக காஸ் ஆகுனா டிசீஸாலேயோ இல்லை தரமாலேயோ இல்லைன்னா அதர் ஹெல்த் கண்டிஷனாலேயோ அவங்களுக்கு டிசபிலிட்டி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மெடிக்கல் மாடல்
அவங்களோட மெயின் எய்மே அந்த டிசபிலிட்டியை வந்து க்யூர் பண்ணுறது. இல்லைன்னா ஒருத்தவங்களோட இண்டிவிஜுவல்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட்டோ இல்லை பிஹேவியரோ அவங்க வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க டோட்டலாக. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் க்யூராக தான் ஆகும். அவங்க பிஹேவியரை வந்து சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை அட்ஜஸ்ட் பண்ணுறதோ அது அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து அது க்யூர் தான் கொடுக்கும். இந்த இண்டிவிஜுவல்ஸ் இன் திஸ் கேஸ் மஸ்ட் ஓவர்கம் த டிசபிலிட்டி பை த மெடிக்கல். இந்த டிசபிலிட்டி வந்து மெடிக்கல் கேர் மூலமாக அவங்க வந்து கண்டிப்பாக க்யூர் ஆயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த டிசபிலிட்டியோட மெயின் இஷ்யூ என்னென்னா பொலிட்டிக்கல். சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகுறதுனால அவங்களால புதுசு ட்ரீட்மெண்ட்டை கொண்டு வந்து கொடுக்க முடியல, மக்களுக்கு முன்னே சேர்க்க முடியல. பொலிட்டிக்கல் லெவல் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து அந்த இஷ்யூஸ் வந்து வருது. அவங்களால அந்த ஒரு மெடிசின்ஸை மாடிஃபை பண்ணி ஹெல்த் கேர் பாலிசி மூலமாக மக்களுக்கு வந்து அவங்களால சேர்க்க முடியல அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் there are many causes of disability that often affect basic activities of daily life. சில டிசபிலிட்டி வந்து டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டீஸில் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். என்னென்னா ஈட்டிங்கோ இல்லை ட்ரெஸ்ஸிங், டிரான்ஸ்ஃபார்மிங் அண்ட் மெயின்டைனிங் பர்சனல் ஹைஜீன். நம்ம ஹைஜீனிக்காக இருக்கணும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் அந்த டிசபிலிட்டிஸால் அவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அப்படி சொன்னாங்க. அப்புறம் டெய்லி லைஃப்னால் ஷாப்பிங் அவங்களால பண்ண முடியாது, ஃபுட் ப்ரிப்ரேஷன் அவங்களால பண்ண முடியாது, டிரைவிங் பண்ண முடியாது, இல்லைன்னா ஒர்க்கிங் கூட பண்ண முடியாது. அவங்க வெளியே போய் ஒர்க் பண்ண கூட அவங்களால பண்ண முடியாது. த மெடிக்கல் மாடல் ஃபோக்கஸ் கேவிங் ஃபைண்டிங் ட்ரீட்மெண்ட். இந்த மெடிக்கல் மாடல் அதான் ட்ரீட்மெண்ட்டை ஃபைண்டிங் பண்ணி க்யூர் பண்ணி ரீஹபிலிட்டேஷன்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் ஆஃப் ஃபார் டிசேபிள் பீப்புளுக்காக அவங்க மெடிசின் கண்டுபிடிச்சி அதை வந்து க்யூர் பண்ணணும் தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சோஷியல் மாடல் வந்து என்னென்னா இந்த சொசைட்டி மூலமாக நம்மளுக்கு வந்து அவங்களால என்ஜாய் பண்ண முடியாமல் சில விஷயங்கள் வந்து லிமிட்டேஷனாக வச்சுப்பாங்களே, அதுதான் சோஷியல் மாடல் சொல்கிறாங்க. இது வந்து எப்படிக்குன்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கண்டிஷன்ஸ் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான கண்டிஷன்ஸாக தான் இருக்கும். இது வந்து யாரால் க்ரியேட் பண்ணனா சோஷியல் என்விரான்மெண்ட் மூலமாக தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி ப்ராப்ளம் இருக்குன்னா சோஷியல் ஆக்ஷன்ஸ் வந்து ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சொசைட்டி. ஒரு சொசைட்டிகிட்ட நம்ம வந்து இவங்களுக்குலாம் நம்ம இப்படி லிமிட்டேஷன் வைக்கக்கூடாதுன்ட்டு அவங்க சொல்லி இந்த புரிய வச்சு அவங்க வந்து இந்த மாதிரி க்யூர் பண்ண பார்ப்பாங்க. டிசபிலிட்டி போத் கல்ச்சர் அண்ட் ஐடியாலஜிக்கல் இஸ் கிரியேஷன். டிசபிலிட்டி வந்து போத் கல்ச்சராகவும் ஐடியாலஜிக்காகவும் இது கிரியேட் ஆகுது. சோஷியல் மாடலுக்கு வந்து ஈக்குவல் அக்சஸ் கொடுக்கணும். அண்ட் டிசபிலிட்டி பர்சனுக்கும் இப்போ நார்மல் பீப்புளுக்கு எந்த வரைக்கும் ஈக்குவல் அக்சஸ் இருக்கோ அதை விட ஈக்குவல் அக்சஸ் நம்ம டிசபிலிட்டி பர்சன்ஸுக்கும் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா இன்விசிபிள் டிசபிலிட்டி சொல்கிறாங்க. இன்விசிபிள் டிசபிலிட்டி இன்னொன்று 2 பேரை வச்சு சொல்கிறாங்க. ஹிடன் டிசபிலிட்டி இல்லைன்னா நான் விசிபிள் டிசபிலிட்டி சொல்கிறாங்க. இது வந்து நம்மளால் பார்க்க முடியாது. அவங்க வந்து நார்மல் ஹியூமனாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு சில டிசீஸ் மாதிரி அவங்களுக்கு வந்து இருக்கும். அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ ஆக்சிடென்டாகி அவங்க வீச்சரில் இருந்தால் அது வந்து நம்மளால் பார்க்க முடியும்ல. சில டிசீஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியாதுன்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி அது வந்து இல்னஸ் கண்டிஷன்ஸாகவும் இருக்கும். இப்போ நார்மல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி அவங்களால நார்மல் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும். ஆனால் இன்விசிபிள் டிசபிலிட்டி அவங்களுக்குள்ள ஹிடனாக இருக்கும். சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்விசிபிள் டிசபிலிட்டினா ஆட்டிசம்,
ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்ஸ், நம்மளால் அட்டென்ஷன் சீக்வன்ஸ் பண்ண முடியாது. அப்புறம் ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ரொம்ப கோவப்படுத்திட்டே இருப்பாங்க. ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர், மென்டல் டிசார்டர், ஆஸ்மா ப்ராப்ளம், அலர்ஜிஸ், இந்த எல்லாமே தான் இன்விசிபிள் டிசபிலிட்டிக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. டிசபிலிட்டி பீப்புளுக்கு அவங்களுக்கு எஜுகேஷன் எல்லாவையும் என்கரேஜ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு ஸ்காலர்ஸ் லெவலில் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு அவங்க எந்த அளவுக்கு ஃபீஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபிலாசபி, ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷ் ஸ்டடீஸ், ரெட்டாரிக் ஸ்டடீஸ், எத்னிக் அண்ட் ஆசியன் ஸ்டடீஸ், ஜெண்டர், செக்ஷுவாலிட்டி ஸ்டடீஸ், மெடிக்கல் ஹியூமனிட்டி, இந்த மாதிரி நிறைய ஸ்டடீஸ் இதெல்லாம் அவங்க மெயின் ஃபோக்கஸாக அவங்க பண்ணி அவங்க ஸ்காலர்ஷிப்பை வாங்குறாங்க. Scholars of the field focus on a range of disability and related topics. Scholars இந்த மாதிரி related topics மூலம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி அவங்க ஸ்காலர்ஸை மாறாங்கன்ட்டு சொல்கிறாங்க. இதோட டிசபிலிட்டி டாபிக் ஓவர். இப்போ நிறைய டாபிக் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.